உங்க பிரார்த்தனைகள் ஏன் இன்னும் பதில் அளிக்கப்படலன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சதுண்டா? நீங்க அல்லாஹ் கிட்ட திரும்பத் திரும்ப கேட்கிறீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில எதுவுமே மாறலையா? விரக்தியோட உச்சத்துல இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இதற்கான ஒரு நம்ப முடியாத தீர்வு இருக்கு. துஆக்கள் 100% ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு சக்தி வாய்ந்த நேரம் இருக்கு. அந்த நேரத்துல குர்ஆனோட ஒரு சின்ன சூறாவை வெறும் 3 முறை ஓதுறது மூலமா உங்க வாழ்க்கைய எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுன்னு இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டப் போறேன். வாங்க இந்த ரகசியத்தை உடைப்போம். நாம எல்லாருமே தேவைகளுள்ள மனுஷங்கதான். நாம யாரிடம் கேட்போம்? நம்மள படைச்ச அல்லாஹ் கிட்டதான். ஆனா சில சமயம் என் துஆ மட்டும் ஏன் வேலை செய்யல? நான் என்ன தப்பு பண்றேன்? ஆயிரக்கணக்கான கேள்விகள் நம்ம மனசைக் குழப்பும். இந்த குழப்பங்களுக்கு ஒரே ஒரு பெயர்தான் வஸ்வசா, அதாவது ஷைத்தானோட சதி விளையாட்டு. அவன்தான் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் நடுவுல ஒரு சுவரை எழுப்பி நம்ம நம்பிக்கைய உடைச்சு நம்ம பிரார்த்தனையோட பவரை குறைக்க பார்க்கிறான். இது ஒரு மென்டல் கேம். இந்த கேம்ல இருந்து நம்ம மனசை முதல்ல நாம பாதுகாக்கணும். அதுக்கு ஒரு அசாத்தியமான வழியை அல்லாஹ்வே நமக்குச் சொல்லித்தரான். அந்த அசாத்தியமான வழிதான் தஹஜ்ஜத் தொழுகை. யோசிச்சுப் பாருங்க. இந்த மொத்த உலகமும் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க எழுந்து உங்க இறைவன்கிட்ட தனியா பேசுறீங்க. தஹஜ்ஜத்ங்கிறது வெறும் தொழுகை இல்ல. அது அல்லாஹ்வோட ஒரு பிரத்யேக உரையாடல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு இரவும் கடைசி பகுதியில அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து, யார் என்னிடம் கேட்கிறாரோ அவருக்கு நான் கொடுக்கிறேன். யார் என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறாரோ அவரை நான் மன்னிக்கிறேன்னு சொல்றான். இது புகாரி, முஸ்லிம்ல இருக்கு. கவனிச்சீங்களா? இந்த பிரபஞ்சத்தோட அதிபதி நமக்காகவே கீழே இறங்கி வந்து, கேளுங்க நான் தர்றேன்னு ஒரு ஓப்பன் ஆஃபர் கொடுக்கிறான். இதைவிட ஒரு கோல்டன் டிக்கெட் நமக்கு கிடைக்குமா? இந்த நேரத்தை நாம வீணாக்கவே கூடாது. ஈஷா தொழுதுட்டு ராத்திரியோட கடைசி பகுதியில எழுந்து தொழுவுறதுதான் பெஸ்ட் டைம். சரி, அந்த கோல்டன் டைம்ல நம்ம துஆவை 1000 மடங்கு சக்தி வாய்ந்ததா மாத்துறது எப்படி? இங்கதான் நம்ம சீக்ரெட் வெப்பன் வருது. சூரத்துன் நாஸ், குர்ஆனோட கடைசி சூரா. இது வெறும் 6 வசனம் கொண்ட சின்ன சூரா கிடையாது. இது ஷைத்தானுக்கு எதிரான ஒரு அல்டிமேட் கவசம். இதோட அர்த்தம் சிம்பிள். மனிதர்களின் இறைவன், அரசன், நாயனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யார்கிட்ட சரணடைகிறோம்? இந்த உலகத்தோட ஒரே ராஜா கிட்ட. எதுக்காக? பதுங்கிக் கொண்டு தீய எண்ணங்களைப் போடும் ஷைத்தானின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். அவன்தான் நம்ம மனசுல சந்தேகத்தையும் பயத்தையும் கவலையையும் விதைக்கிறான். அல்லாஹ்வை நினைக்கும்போது ஒளிஞ்சுக்குவான், மறந்தா திரும்ப வந்து தாக்குவான். அவனோட வேலை நம்ம நம்பிக்கையை உடைக்கிறதுதான். அவன் மனிதர்களின் இதயங்களில் தீய எண்ணங்களை விதைக்கிறான். அவன் ஜின்களில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் உள்ளவன். ஆக சூரத்துன் நாஸ்ங்கிறது கண்ணுக்குத் தெரிகிற மற்றும் தெரியாத எல்லா தீய சக்திகள்ல இருந்தும், குறிப்பா நம்ம துஆவை பலவீனப்படுத்துற அந்த வஸ்வசாவில் இருந்தும் நம்மளை பாதுகாக்கிற ஒரு முழுமையான ஷீல்டு. ஓகே, இப்போதான் மிக முக்கியமான பகுதி. இந்த சக்தி வாய்ந்த ஃபார்முலாவை எப்படி பயன்படுத்துறது? நான் சொல்றேன், இது ரொம்ப சிம்பிள். ராத்திரியோட கடைசி பகுதியில தஹஜ்ஜத்துக்காக எழுந்திருங்க. அமைதியா உளு செஞ்சுட்டு உங்க மனச ஃபோகஸ் பண்ணுங்க. குறைஞ்சது 2 ரகத் தஹஜ்ஜத் தொழுங்க. தொழுது முடிச்சதும் அதே இடத்துல உட்கார்ந்து துஆ கேட்க தயாராகுங்க. இப்போ உங்க தேவைகளை கேட்கிறதுக்கு முன்னாடி முழு கவனத்தோட சூரத்துன் நாஸை 3 முறை ஓதுங்க. ஒவ்வொரு தடவை ஓதும்போதும் உங்க மனசுல இருக்கிற எல்லா பயம், கவலை, தீய எண்ணங்கள்ல இருந்தும் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுறதா உணருங்க. 3 முறை ஓதி முடிச்சதும் உங்க உள்ளம் ஒரு சூப்பர் கிளீன் நிலையை அடைஞ்சிருக்கும். அல்லாஹ்வோட கனெக்ட் ஆக 100% தயார். இதுக்கு அப்புறம் உங்க தேவைகளை ஒண்ணு விடாம உங்க தாய்மொழியிலேயே அழுது பணிவா அல்லாஹ் கிட்ட கேளுங்க. உங்க கடன், நோய், எதிர்காலம்னு எல்லாத்தையும் கேளுங்க. கூப்பிடுறவனுக்கு பக்கத்தில் இருக்கிற இறைவன் உங்க கூப்பாட்டுக்கு பதிலளிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி சூரத்துல் இக்லாஸ், ஃபலக், நாஸ் இந்த 3ஐயும் 3 முறை ஓதி
உடல் முழுக்க தடவிக்குவாங்க. இது ஒரு ஆல் ரவுண்ட் பாதுகாப்பு கவசம். இன்ஷா அல்லாஹ் இந்த சேலஞ்சை நாம எல்லாரும் இன்னைக்கே ஆரம்பிப்போம். இந்த நல்ல செய்தியை நீங்க மட்டும் வச்சுக்காதீங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள்னு யார் கஷ்டத்துல இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யா அல்லாஹ், இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருத்தரோட மனக்கவலைகளையும் நீக்குவாயாக. அவங்களோட நியாயமான தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பாயாக. தஹஜ்ஜத் தொழுகையை தவறாம கடைபிடிக்கிற சக்தியை எங்களுக்கு தந்தருள்வாயாக. எங்க எல்லாரோட பாவங்களையும் மன்னிச்சு ஈமானோட வாழவும் ஈமானோட மரணிக்கவும் அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.